வார்ம் கிரீட்டிங்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நான் ரேணுகா திருவேங்கடம். என்னுடைய எல்லா வீடியோக்களும் ஃபேமிலி லாவை மையப்படுத்தி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுற விதத்தில் ஃபேமிலி லாஸில் இருக்கிற செக்ஷன்ஸ் எல்லாம் என்ன சொல்லுது, அது ரிலேட்டடான லேட்டஸ்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் என்ன சொல்லுதுங்கிறத பற்றி தான் வெளியிட்டிருக்கிறேன். இந்த வீடியோஸை பார்த்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு 2 மார்க் எக்ஸ்ட்ரா வாங்கினாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஜீவனாம்சம் எதன் அடிப்படையில், எந்தெந்த சட்டத்தின் அடிப்படையில் நம்ம ஜீவனாம்சம் கோரலாம், எந்தெந்த சட்டத்தின் அடிப்படையில் கோர்ட் நமக்கு ஜீவனாம்சம் வழங்கும் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருந்தேன். ஒரு ஜீவனாம்சம் வழங்குறதுக்கு முன்னாடி கோர்ட் வந்து ஒரு 11 காரணங்களை அடிப்படையாக வச்சு அதன் அடிப்படையில் தான் நமக்கு ஜீவனாம்சம் வழங்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த 11 காரணங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, ஜீவனாம்சம் அப்படின்னா அதுக்கு அடிப்படையாக 2 காரணம் தாங்க. ஒன்று வந்து மனுதாரர் தன்னை பராமரித்து கொள்ள முடியாத ஒரு நிலையில் இருக்கணும். அடுத்த காரணம் வந்து எதிர் மனுதாரர் அவரை பராமரிக்கக்கூடிய நிலைமையில் இருக்கணும். அவ்வளோதான். இப்போது இந்த ஜீவனாம்சத்துக்காக 11 காரணங்களை அடிப்படையாக வச்சு தான் நமக்கு வந்து கோர்ட் வந்து ஜீவனாம்சத்தை தீர்மானிக்கும்னு சொன்னேன். இப்போ எதனால் அந்த 11 காரணங்களை வச்சு எதை தீர்மானிக்கும்னா, நமக்கு வந்து ஜீவனாம்சம் கொடுக்கலாமா வேண்டாமா, குவாண்டம் நமக்கு எவ்வளோ கொடுக்கணும், அதை எந்தெந்த பீரியாடிக்கல் இன்டர்வெல்ஸில் கொடுக்கணும், ஹாஃப் இயர்லியாக கொடுக்கணுமா, இயர்லியாக கொடுக்கணுமா, மந்த்லியாக கொடுக்கணுமா, இது எல்லாத்தையும் இந்த 11 காரணங்களை அடிப்படையாக வச்சு தான் நமக்கு வந்து கோர்ட் வந்து தீர்மானிக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காரணம் வந்து ஸ்டேட்டஸ் ஆஃப் தி பார்ட்டிஸ். நம்மளுடைய சமுதாயத்தில் நம்மளுடைய மனுதாரர் எதிர் மனுதாரருடைய நிலை, அவங்களுடைய நிலையை பொறுத்து தான், ஸ்டேட்டஸை பொறுத்து தான் ஜீவனாம்சத்தை தீர்மானிக்கணும் அப்படின்னு கோர்ட் சொல்லுது. ஒரு நல்ல பெரிய ஸ்டேட்டஸில் இருக்கிறவங்களுக்கு, ஒரு பெரிய ஒரு தொழிலதிபராக இருக்கலாம், இல்லை ஒரு பெரிய மருத்துவராக இருக்கலாம், இல்லை சினிமா கலைத்துறையில் பெரிய உயர்ந்த ஒரு இதாக இருக்கலாம். அவங்களுக்கு அவங்களுடைய ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரி தான் அவங்களுடைய ஜீவனாம்சத்தை கோர்ட் வந்து தீர்மானிக்கும். அதே மாதிரி ஒரு மத்தியஸ்தர குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு, ஒரு சாதாரணமாக சம்பளம் வாங்கி அதில் குடும்பம் நடத்துகிறவங்களுக்கு அவங்களுடைய நிலைமைக்கு தகுந்த மாதிரி, அவங்களுடைய ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரி தான் ஜீவனாம்சம் கிடைக்குங்க. அதே மாதிரி பொருளாதாரத்தில் கொஞ்சம் தாழ்ந்த நிலையில் இருக்கிறவங்களுக்கு அவங்களோட நிலைமைக்கு தகுந்த மாதிரி தான் ஜீவனாம்சம் கொடுக்கணும். ஸோ நம்மளுடைய மனுதாரர் எதிர் மனுதாரருடைய ஸ்டேட்டஸை பொறுத்து ஜீவனாம்சம் கொடுப்பாங்க. அடுத்தது, மனுதாரருடைய கோரிக்கை வந்து ரொம்ப நியாயமாக இருக்கணுங்க. மனுதாரர் அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து ஒரு மனைவி வந்து கணவன்கிட்ட வந்து ஜீவனாம்சம் கேட்டு மனு தாக்கல் செய்கிறாங்க. அப்போது அந்த மனைவியோட கோரிக்கை வந்து நியாயமானதாக இருக்கணும். அந்த என்னோடய குழந்தைய இந்த கணவர் வீட்டில் இருக்கும்போது மனைவி வந்து அந்த குழந்தைய ஒரு சாதாரண ஒரு கார்ப்பரேஷன் ஸ்கூல்லையோ இல்லை ஒரு சாதாரண மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லையோ சேர்த்து படிக்க வச்சுருப்பாங்க. வேறு ஜீவனாம்சம் வேணும் அப்படின்னு கேட்கும்போது, அவங்க பிரிஞ்சு போய் ஏதோ ஒரு காரணத்தினால பிரிஞ்சு போய் ஜீவனாம்சம் கேட்கும்போது, ஏன் குழந்தைய இருக்கிறதுலே பெஸ்ட் ரெசிடென்ஷியல் ஸ்கூலில் சேர்க்கணும், இல்லை ஊட்டிலேயோ கொடைக்கானல்லையோ சேர்க்கணும், அதுக்கு நீங்கள் பணம் கொடுங்க அப்படின்னு கேட்குறதோ, இல்லை கணவன் வீட்டில் இருக்கும்போது ஒரு சாதாரண காரில், ஒரு மாருதி காரில் போயிட்டுருக்கிறவங்க ஜீவனாம்சம் கேட்கும்போது, என் குழந்தைக்கு நான் மாருதி காரில் எல்லாம் போகக்கூடாது, என் குழந்தை ஆடி காரில் தான் போகணும் அப்படின்னு கேட்குறதோ நியாயமற்ற கோரிக்கைகள் இல்லையா? ஸோ மனுதாரருடைய கோரிக்கை வந்து ரொம்ப நியாயமாக இருக்கணும். இதை அடிப்படையாக வச்சு தான் ஜீவனாம்சத்தை கோர்ட் நமக்கு வந்து வழங்குங்க. அதே மாதிரி மனுதாரருடைய வருமானம் மற்றும் சொத்துக்களை வந்து கணக்கில் எடுத்துக்கணும். மனுதாரருடைய சொத்துக்கள் அப்படின்னு எடுக்கும்போது, இவங்க மந்த்லி சேலரிடாக இருக்கலாம். அதே மாதிரி அவங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி இருக்கலாம். ப்ராப்பர்ட்டிலேருந்து நிலம் இருந்தால் நிலத்துலேருந்து வருமானம் வரலாம். வீடு அந்த மாதிரி அசையாத சொத்துக்கள் இருந்தால் வாடகை அந்த மாதிரி அவங்களுக்கு வரும். பேங்க்கில் டெபாசிட் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இன்கம் வரும். ஸோ இது எல்லாமே அவங்களுக்கு வந்து இன்கமாக எடுத்துக்கணும். இப்போது மனுதாரர் வந்து மெயின்டெனன்ஸ்க்காக இப்போ ஜீவனாம்சம் கேட்கும்போது அவங்களுக்கு வந்து அவங்களுடைய இன்கம் எடுத்துக்கிட்டு, அந்த அவங்க ஜீவனாம்சம் கேட்குறதுலேருந்து அவங்களுக்கு வர வேண்டிய இன்கம் இவ்வளோ வருது, ஸோ அதை கன்சிடர் பண்ணி கோர்ட் வந்து ஒரு கால்குலேஷன் வச்சுருக்கோம். அந்த கால்குலேஷனை பேஸ் பண்ணி அவங்களுக்கும் மனுதாரருக்கும் இன்கம் வருது, வருமானம் வருது. ஸோ இந்த அடிப்படையை வச்சு, இதில் இவ்வளோ வருமானம் வருது, இதை அடிப்படையாக வச்சு ஒரு கால்குலேஷன் பண்ணி ஜீவனாம்ச தொகை கொடுக்குறதுக்கு கோர்ட் வந்து உத்தரவு போடுங்க. அதனால் மனுதாரருடைய இன்கம், அவருடைய சொத்துக்கள்லேருந்து வர இன்கம் எல்லாத்தையுமே வந்து அடிப்படையாக வச்சு தான் ஜீவனாம்ச தொகை நிர்ணயிப்பாங்க.
அதே மாதிரி டிபெண்ட் ஆஃப் தி நான் அப்ளிகண்ட், எதிர் மனுதாரரை யார் யார் சார்ந்திருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் ஜீவனாம்சம் கொடுக்கறதுக்கு கோர்ட் உத்தரவு பண்ணும். அதன் அடிப்படையில் இப்போது எதிர் மனுதாரர் இருக்கார், அவர் வயதான பெற்றோர் இருப்பாங்க அவங்கள சார்ந்து, இல்லை திருமணமாகாத சகோதரி இருப்பாங்க, இல்லை உடம்பு முடியாத ஒரு சகோதரன் இருப்பார், இல்லை மென்டலி சேலஞ்சு ஒரு தம்பி இருப்பார். இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அவங்கள பராமரிக்க வேண்டியது கண்டிப்பாக வந்து அந்த எதிர் மனுதாரருடைய கடமையாக இருக்கும். ஸோ மனுதாரர் வந்து ஜீவனாம்சம் கேட்குற அமௌண்ட்டை வந்து அப்படியே கொடுக்க முடியாது. ஸோ இவங்களெல்லாம் என்னோடய வருமானத்துலேருந்து எதிர் மனுதாரருடைய வருமானத்துலேருந்து அவங்க வந்து அவரெல்லாம் மெயின்டைன் பண்ணணும், அவங்கெல்லாம் இவரை டிபெண்ட் பண்ணி இருக்கிறாங்க. ஸோ அவங்களெல்லாம் பராமரிக்க வேண்டிய செலவும் அவருக்கு இருக்குது. ஸோ அந்த செலவெல்லாத்தையும் அவங்க வந்து கன்சிடர் பண்ணிட்டு மனுதாரர் கேட்குற அதே ஜீவனாம்சத்தை கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதை கன்சிடர் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து ஜீவனாம்சம் கொடுப்பாங்கங்க. அதே மாதிரி ஜீவனாம்ச தொகைங்கிறது மனுதாரர் வந்து எதிர் மனுதாரர் வீட்டில் வாழுற தகுதிக்கு வாழும் தரத்துக்கு ஈடாக இருக்கணும். அதாவது மனுதாரர் வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் ஹஸ்பண்ட் வீட்டில் இருந்திருப்பாங்க, அதே கம்ஃபர்ட் ஜோனில் வாழறதுக்கு தான் அவங்களுக்கு ஜீவனாம்சம் கொடுப்பாங்க. அந்த ஈக்வி ஸ்டேட்டஸ், அதுதான் கணவனும் மனைவியும் ஒரே சமநிலையில் சம அந்தஸ்தோட வாழற தரத்துக்கு தகுந்த மாதிரி ஜீவனாம்சம் வழங்கணும்னு சொல்லி கோர்ட் சொல்லியிருக்குதுங்க. அதே மாதிரி லைபிலிட்டிஸ் ஆஃப் தி அப்ளிகண்ட், எதிர் மனுதாரருக்கு வந்து நிறைய என்னென்ன லைபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அதையும் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கோர்ட் சொல்லியிருக்கு. எதிர் மனுதாரருக்கு சில கடன்கள் இருக்கலாம், அதெல்லாத்தையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு கோர்ட் அதை டிசைட் பண்ணும். இந்த லோனெல்லாம் நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு அதை கணக்கு பண்ணி அதை கால்குலேட் பண்ணி ஜீவனாம்சம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கங்க. அதே மாதிரி மனுதாரருக்கு வந்து பேசிக் நெசசிட்டிஸ், உண்பதற்கு உணவு, உடுப்பதற்கு உடை, தங்குவதற்கு இடம், அவங்க குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல கல்விக்கான செலவு, மருத்துவ செலவு, இது 5ஐயும் கண்டிப்பாக எதிர் மனுதாரர் கொடுக்கணும். அது கொடுக்க வேண்டியது அவருடைய கடமை. ஸோ அதை வந்து அதையும் ஒரு காரணமாக கோர்ட் வந்து சொல்லுதுங்க. அதே மாதிரி பேமெண்ட் கெப்பாசிட்டி ஆஃப் தி ரெஸ்பாண்டண்ட், அவருக்கு எவ்வளோ கொடுக்க முடியும், அவருக்கு இன்கம் எவ்வளோ வருதுன்னு கன்சிடர் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் மனுதாரர் வந்து ஜீவனாம்சம் கேட்குற தொகையை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை இல்லைங்களா. அவருக்கு எவ்வளோ இன்கம் இருக்குது, அவருக்கு எவ்வளோ அந்த இன்கம்லேருந்து அவருக்கு வந்து கொடுக்க முடியும், அவருடைய கெப்பாசிட்டி எவ்வளோ, அவருக்கு வந்து ஜீவனாம்சம் கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்கணும். அவருடைய சேலரி இவ்வளோ இருக்குது, அவருடைய அசையா சொத்துக்கள்லேருந்து இவ்வளோ இன்கம் வருது, இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணி மனைவி கேட்குற ஜீவனாம்ச தொகையிலேருந்து எவ்வளோ கொடுக்கலாங்கிறத கோர்ட் டிசைட் பண்ணி கோர்ட் வந்து ஜீவனாம்சம் கொடுக்குங்க. அதே மாதிரி எதிர் மனுதாரர் என்ன பண்ணணும்னா தன்னுடைய வருமானத்தையும் தனக்கு எவ்வளோ சொத்து இருக்குது அப்படிங்கிற விவரத்தை வந்து கோர்ட்டில் வந்து உண்மையாக வந்து அதை வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணணும். அப்படி அதை உண்மையாக டிஸ்க்ளோஸ் பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ மனைவி வந்து ஒரு ஜீவனாம்சம் ஒரு தொகை கேட்குறாங்க, கணவன் வந்து எனக்கு அவ்வளோ இன்கம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவருடைய இன்கம் வந்து அதை விட அவர் ஜாஸ்தியாக தான் அவருக்கு இருக்குது. ஆனால் அவர் வந்து நிரூபிக்க தவறிட்டார். அப்போ கோர்ட் என்ன பண்ணும், மனைவி சொல்கிற இன்கம்மை வந்து அவருடைய இன்கமாக எடுத்துக்கும், அவருடைய வருமானமாக எடுத்துக்கிட்டு அதுலேருந்து கோர்ட் வந்து கால்குலேட் பண்ணி ஜீவனாம்ச தொகையை கொடுக்கறதுக்கு உத்தரவு போடும். ஏன்னா இவர் எனக்கு இவ்வளோ தான் இன்கம் வருதுங்கிற உண்மையான காரணத்தை சொல்லலை. அதனால் உண்மையான காரணத்தை சொல்ல தவறினதுனால கோர்ட் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் மனைவி எவ்வளோ அவருக்கு வந்து இன்கம் வருதுன்னு சொல்கிறாங்கங்கிறத கணக்கில் எடுத்துக்கிட்டு அதன் அடிப்படையில் கால்குலேட் பண்ணி ஜீவனாம்ச தொகையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கோர்ட் வந்து உத்தரவு போடுங்க. அதே மாதிரி எதிர் மனுதாரர் வந்து மனுதாரருக்கு வந்து வழக்கு செலவுகளை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கோர்ட் சொல்லுது. எதனால் அப்படின்னு சொன்னிங்கன்னா, இப்போது வந்து மனுதாரரை வந்து மெயின்டைன் பண்ண வேண்டிய பொறுப்பு, அவங்களுடைய பேசிக் நெசசிட்டிஸ் அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது எல்லாமே கொடுக்க வேண்டியது வந்து எதிர் மனுதாரருடைய பொறுப்பு தான். அவர் அந்த கடமையிலேருந்து தவறிட்டார். மனைவிக்கு வந்து வீட்டில் இருக்கும்போது அவங்களுக்கு வேணுங்கிற செலவு செய்யாமல் இருக்கலாம், மருத்துவ செலவு செய்யாமல் இருக்கலாம், படிக்கிறதுக்கு வந்து செய்யாமல் இருக்கலாம், குழந்தைங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு சரியான உணவோ இல்லை உடுக்கிறதுக்கு நல்ல உடையோ மனைவிக்கும் இல்லை குழந்தைக்கும் அவங்க வந்து செய்யாமல் இருக்கலாம். ஸோ அவங்கள பராமரிக்க வேண்டியது இவரோட கடமை. அவர் பராமரிக்காததுனா காரணத்தினால தான் அவங்க கோர்ட்டில் வந்து எனக்கு வந்து மெயின்டெனன்ஸ் வேணும், எனக்கு வந்து ஜீவனாம்சம் வேணுங்கிற வந்து மனுவே தாக்கல் செய்கிறாங்க. ஸோ அவர் பராமரிக்க வேண்டிய கடமையிலேருந்து தவறினதுனால தான் இவங்க கோர்ட்டுக்கு வந்ததுனால அந்த செலவை ஈடு செய்ய வேண்டியது
எதிர் மனுதாரருடைய கடமை அப்படிங்கிறதுனால கோர்ட் வந்து எப்பொழுதுமே இந்த வழக்கோட செலவை வந்து எதிர் மனுதாரர் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கோர்ட் வந்து ஆர்டர் பண்ணுதுங்க. அதே மாதிரி சிஆர்பிசி 125 அடிப்படையில் ஒருத்தர் ஜீவனாம்சம் ஆர்டர் ஆயிருக்கு, நமக்கு ஒரு மனுதாரருக்கு ஆர்டர் ஆகிருக்கு அப்படின்னா வேறு ஏதாவது ஒரு பர்சனல் ஆக்டில் வந்து அவங்களுக்கு ஜீவனாம்சம் அவருக்கு ஆர்டர் ஆகியிருந்ததுன்னா அந்த தொகையை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு மீதி தொகையை தாங்க கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு சிஆர்பிசி 125 ஜீவனாம்சம் அவருக்கு வந்து ஒரு 50,000 ரூபாய் அவருக்கு ஆர்டர் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதே சமயம் ஹிந்து மேரேஜ் ஆக்டில் செக்ஷன் 24 அவங்களுக்கு வந்து ஜீவனாம்சம் வந்து ஒரு 25,000 ரூபாயோ ஏதோ ஆர்டர் ஆகிருக்குன்னா கோர்ட் என்ன பண்ணணுன்னா அந்த ஏற்கனவே அவங்க வாங்கின 25,000 இந்த 50,000 மைனஸ் பண்ணிவிட்டு 25,000 ரூபாய் தான் இங்கே வந்து அவங்களுக்கு ஜீவனாம்சமாக கொடுக்கணும்னு சொல்லும். அவங்க சொன்ன அந்த மொத்த 50,000 இங்கே ஒரு 50,000 அங்கே ஒரு 25,000 சொல்லி 75,000த்துக்கும் ஜீவனாம்சம் கொடுக்க வராது. ஜீவனாம்ச தொகை சிஆர்பிசியில் 50,000 சொல்லிருந்துச்சுன்னா அதில் ஏற்கனவே வாங்க 25,000 எடுத்துக்கிட்டு பாக்கி இருக்க 25,000 சிஆர்பிசியிலேருந்து ஆர்டர் கொடுத்து அவங்க 25,000 ரூபாய் கொடுப்பாங்கங்க. அதை இந்த 11 காரணங்களோட இது 11 காரணங்களையும் அடிப்படையாக வச்சுக்கிட்டு தான் ஜீவனாம்சத்தை வழங்குறதுக்கு கோர்ட் வந்து உத்தரவிடுங்க.